ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்துட்டு லவ் சைக்கிள் அப்படிங்கிற சின்னவா அச்சுபேயோட போய்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சின்னவா அச்சுபே வந்துட்டு as you know, he is an African writer, that is Nigerian novelist, poet, professor, critic, and he is commonly known as father of African literature in English ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்கன் ஐடென்டிட்டி, கொலோனியலிசம், ட்ரெடிஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா திங்ஸ் ஃபால் அப்பார்ட், அண்ட் he talks about colonialism. அண்ட் தென் இவரோட poetry எல்லாமே மோஸ்ட்லி கொலோனியலிசம் பற்றி தான் டீல் பண்ணும். பட் தென் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு எழுதியிருக்காரு இந்த poetry, லவ் சைக்கிள் அப்படிங்கிற poetry. இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக ஒரு இமோஷ்னல் காம்ப்ளெக்சிட்டியோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த poetry பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சன் அண்ட் எர்த் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த சன் வந்துட்டு ஒரு மேல் கூட கம்பேர் பண்ணுறாங்க, ஒரு ஆங்க்ரி மேல் கூட சன்னை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் எர்த்தை வந்துட்டு ஒரு ஃபீமேல் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி ஒரு ஃபீமேல் வந்துட்டு அமைதியாக பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அது மாதிரி எர்த்து வந்து எல்லாத்தையும் அமைதியாக பொறுமையாக ஏற்றுக்குது. வேறு சன் வந்து எப்படி ரொம்ப ஆங்க்ரி, ஒரு மேல் எப்படி ரொம்ப எப்போவுமே கோவமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி சன் வந்து ஒரு கோவமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அட் த பிகினிங் இந்த poetry வந்து ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சொல்கிறாங்களா, அட் டான் in the sense விடியற் காலையில் பார்த்துட்டிங்கன்னா சன்னோட ரேசஸ் எல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அங்கங்கே டியூ ட்ராப்ஸ், எர்த்து பார்த்திங்கனாலே இவ்வளோ அழகாக இருக்கும், பனிமூட்டமாக இருக்கும், டியூ ட்ராப்ஸ் இருக்கும், நிறையா நேச்சுரல் சீனரிஸ் இருக்கும். ஸோ அப்போது ஏர்லி மார்னிங் எப்படி இருக்குது, சன்னும் அதோட ரேசஸ் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் அழகாக அது எர்த்து மேலே விழுகும் இல்லையா. ஸோ அப்போது மார்னிங்கில் இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஒரு ஹாப்பி லவ்வர்ஸ் மாதிரி இருக்காங்க. அண்ட் பட் இந்த மார்னிங் என்ன ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெஷ்னஸோட ஒரு காம்னஸோட இருக்கிற லவ்வர்ஸ் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க. பட் தென் மதியம் ஆக ஆக என்ன ஆகுது, சன் வந்து அதோட கதிர், அந்த வீச்ச கதிரை வந்து ரொம்ப அதோட ரேஸை வந்து ரொம்ப ஹார்ஷாக எர்த்து மேலே வந்து காட்டுது. ஆனால் எர்த்து என்ன பண்ணுது, இருந்தாலும் எப்படி தான் சன் அந்த கோவத்தை காட்டினாலும் அந்த ஹீட்டை கொடுத்தாலும் எர்த்து வந்து இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு என்டியூர் பண்ணிகிட்டே போகுது. எப்படி ஒரு ஃபீமேல் வந்து ஒரு மேல் என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஏற்றுட்டு ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி எர்த்து வந்து பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எர்த்து வந்து ஏன் இவ்வளோ பேஷண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னா இட் ஷோஸ் டாலரன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எர்த்து வந்து இது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. என்னதான் காலையில் ஹாப்பியாக இருந்தாலும் மத்தியானம் ரொம்ப கொடூரமாக ஒரு கோவத்தை ஒரு தாக்கத்தை ஒரு ஹீட்டை வந்து எர்த்து மேலே சன் காட்டினாலும் ஈவினிங் ஆகும்போது தெர் கம்ஸ் அ மூன், டஸ்க் டைமில் தெர் கம்ஸ் அ மூன், நைட் டைம் மூன் இருக்கும், அதோட ரேஸ் எப்படி இருக்கும், ஜென்டலாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தே போத் வில் கனெக்ட் டுகெதர் இன் த நைட் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து என்னாகும், டெய்லி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த poetryயோட டைட்டில் லவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவா அச்சுபே வச்சுருக்காரு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிஸ்னிங்.